அளவற்ற அன்பை நீங்க வந்து அறிந்து கொள்ளுங்க, அதுல நீங்க வல்லவர்களா விளங்குங்க. இப்ப ஆபிரகாம் வந்து அழைச்சாரு, குழந்தைய கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு. அவனுக்கு நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. நம்பிக்கை உண்டாகும்படியா அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, பூமியின் தூளை பாரு, உன் சந்ததி இவ்வளவு இருக்கும், பேரெல்லாம் மாத்துறாரு. நீ ஜாதிகளுக்கு தகப்பன், குழந்தை இல்லாமல் இருக்கிற பொழுது இவனுக்கு இவ்வளவையும் சொல்லுகிறார். ஒரு நேரம் வந்தது, ஆண்டவரே நீ சொல்றத அப்படியே விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டான். அதனாலதான் வந்து அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அவனை நீதியாக எண்ணினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், அப்ப தேவன் இவ்வளவா நமக்கு வந்து ரட்சித்து நம்மளை மீட்டு இருக்கிறாரே, அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவர் நம்ம கொடுக்கிற கிருபையும் தாளந்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அவரை அறிவிக்கூடிய அறிவில் நம்ம வல்லவர்களாக விளங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை எடுத்துட்டு வந்தா போதாது, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். அங்க தேவனுடைய ஐஸ்வர்யம், ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம். நம்ம என்ன நினைப்போம், எனக்கு சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், நல்ல வீடு வேணும், வண்டி வேணும், அப்புறம் வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க பொருட்கள் வேணும், அவ்வளவுதான். இதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படுறோம். ஆனா அதையே அவர் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை அறிகிற அறிவினாலே அறைகளில் அருமை இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். சங்கீதம் 128 சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி இப்படி வீட்டோரம் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல இருப்பா. பிள்ளைகள்லாம் பந்தியை சுற்றி ஒளிய மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் நீ காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப தாவீது சங்கீதம் 23 என் ஜீவனுள்ள நாளா நன்மை கிருபையும் தான் தொடரும்ங்கிறார். வியாதியும் துன்பமும் கஷ்டமும் கடனும் நம்மளை பின்தொடரும்னு சொல்லல. அவர் வந்து உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் காண்பாய்ன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து அவரை அறியக்கூடிய அறிவில் நம்ம வளருகிறவளா இருக்க வேண்டும். அதுக்காக விண்ணப்பம் பண்றேன்னு சொல்றாரு. 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே உங்களுக்குள்ளே அவர் வந்து தம்முடைய வல்லமையான கிரியைகளை அவர் வந்து செயல்படுத்த